எனக்கு ஏற்கனவே ரோஹிணி மாட்டிக்க மாட்டாங்கன்னு தெரியும்பா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப கல்யாண மண்டபத்துல வந்துட்டு பரபரப்பா எல்லா வேலையும் போயிட்டு இருக்குது. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாங்க. அங்க நம்ம முத்து வந்துட்டு மனோஜ், ரவி, அண்ணாமலை அப்பாவை கூப்பிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம கூட ஒரு மலேசியா மாமாவை தான் கையை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல, அங்க வந்து விஜயா 3 மருமகளோட சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத தான் அதிசயமா கூப்பிட்டு காட்டி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ அப்பதான் இந்த இவர் மலேசியா மாமா மணிமாமா என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, டைனிங்ல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு சாம்பார் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வழியை தூக்கிட்டு வரும்போது பாக்குறாரு, இவங்க 3 பேரும் விஜயா கூட சேர்ந்து 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாத்துறாரு. ஐயோ, இது என்ன மொத்த குடும்பமும் இங்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணில் பட்டா நம்ம அவ்வளவுதான், கல்யாண மண்டபம் கூட பார்க்காம நம்மள நார் அடிச்சிருவாங்களே. இப்ப ரோஹிணி பாப்பாக்காக பொய் சொல்ல போய் நம்ம தங்கச்சி பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருமே. இப்ப என்ன பண்றது? சரி, இவங்க கண்ணில் படாம இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சாம்பார் வழியை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து தனியா கை கழுவிட்டு இருக்கும் போது நம்ம மலேசிய மாமா வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ரோஹிணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, என்ன இவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற டைனிங் ஹால் பக்கமா வராங்க. வந்துட்டு பேசுறாங்க. நீங்க என்ன இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது சரி பாப்பா, எங்க வீட்டு கல்யாணத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமாமா வந்து கேக்குறாரு. ரோஹிணி, என்னது உங்க வீட்டு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. ஆமா, என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஐயோ, பரசு அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என் மாமனாரோட எங்க அங்கிளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா, அவரைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக என்னைய சம்மந்தி கூப்பிட்டுட்டே இருந்தாரா? சம்மந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அவங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் எங்க கல்யாணத்துக்கு, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கண்ணில் மட்டும் நீங்க மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பாப்பா, உங்களுக்கு உதவி பண்ண போய் இப்ப என் தங்கச்சி பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஐயோ, அப்படி ஏதாவது ஒன்று சிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன உண்மையை சொல்ல போறீங்க? நான் நடிச்சு ஒரு குடும்பத்தை ஏமாத்தினேன் அப்படின்னு நான் சொல்ல போறீங்க? இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிருவேன். இப்படி ஒரு இடத்துலயே நம்ம பொண்ணை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே வந்து அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வராது, பரவாயில்லையா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன பாப்பா, கல்யாண நாள் அன்னைக்கே இப்படி சொல்ற? நல்லா வாழ்த்தாம இப்படி பிரிஞ்சு வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்றியே பாப்பா அப்படின்ற மாதிரி இவர் மலேசியா மாமா சொல்றாரு. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு யாரு கண்ணிலையும் நீங்க படக்கூடாது, நாங்க கிளம்புற வரைக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்ப இவர் வேற வழி இல்லாம, ஐயோ நம்ம பையன் வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளை மாட்டிக்கிட்டா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்கு முத்து ஒருத்தன் போதும் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, யாரு கண்ணிலையுமே சிக்காம எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இப்படித்தான் ரோஹிணியுமே சிக்காம எஸ்கேப் ஆகிறாங்க. பார்ப்போம்.